கிட்னி ப்ராப்ளம்ஸ் நெறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஸ்பெஷலா சொல்லணும்னா, பிபி இருக்கிற நபர்களுக்கு, அதுக்கப்புறம் சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இல்ல அதிகமா அவுட் சைட் ஃபுட் நெறைய நான் சாப்பிடுறேங்க. உப்பு சார்ந்த உணவுகள் நெறைய சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும், சிறுநீரக பாதிப்புகள் நெறையவே ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல, நம்ம சிறுநீரகங்கள எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம உடல்ல ஒவ்வொரு ஆர்கனுமே நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்ப குடல் பகுதிய எப்படி சுத்தி பண்றது? இல்ல நம்மளுடைய லிவர், கல்லீரல் பகுதிய நம்ம வந்து சுத்தம் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது, சிறுநீரகங்கள் இத வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா இதுல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா, ரொம்ப ரேர் கண்டிஷன். பை பர்த் கன்ஜெனிட்டலாவே நமக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு கிட்னி தான் இருக்கும். ஸோ ஒரு கிட்னி வந்து ஆப்சென்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய நேரங்கள்ல நெறைய பேருக்கு இது வந்து நம்ம தெரிய வருது. ரொம்ப கவனமாக இருந்து, அதற்கான உணவு முறைகள நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இல்ல எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கிறோம், இல்ல எந்த அளவுக்கு உப்பு சார்ந்த உணவுகள், புரோட்டீன் டயட் எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கும்பொழுது தான், சிறுநீரகங்கள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.